வணக்கம் தமிழா. டிஎன்பிசி தேர்வுகளுக்கான ரீஸ்டார்ட் கணித இலவச பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் மட்டும் பார்த்துட்டு வரோம். இது செட் 6. இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா, இப்போ 2024 நடந்த குரூப் 2 குரூப் டிஏ பிலிம்ஸ் தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை தான் நம்ம அலசி ஆராய போறோம். இதில் கேட்கப்பட்ட இந்த 25 கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம். இதே மாதிரி பேட்டர்ன் ஒர்க் தேர்வில் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வீடியோ முழுமையாக பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ABCDE அப்படின்னா P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின் வருவனவற்றுள் Q2 PF V7A என்பதற்கு சமமானது எது? ஓகேங்களா? பாருங்க, இப்போ இங்க 5 எழுத்து இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 எழுத்து வருது, ஆனா 5 நம்பருமே இருக்கு. ஓகே, அப்ப அதாவது ஒரு எழுத்துக்கு 2 வச்சுக்கணும். அப்ப அதாவது அப்ப ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா P1, B அப்படின்னா Q2, சி அப்படின்னா R3, டி அப்படின்னா S4, இ அப்படின்னா T5. ஓகேங்களா? இதே மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஏபிசிடி இங்க PQRST அடுத்தது 1 2 3 4 5 கண்டினியூ பண்ணலாம். அப்ப இக்கு அப்புறம் அது எஃப், அடுத்தது ஜி, அடுத்தது ஹெச். ஓகே, நான் பொதுவாக எழுதுங்க. இப்போ T5 அப்ப டிக்கு அப்புறம் யூ, அடுத்து வி, அடுத்து டபிள்யூ, அடுத்து 5க்கு அப்புறம் 6 7 8. ஓகேவா? அதை ஏனா P1 சொல்லலாம், P1ங்கிறத ஏன்னு சொல்லலாம். இப்போ இதான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். அப்ப Q2 P F V7A என்ன வரும்? இப்போ Q2 அப்படின்னா என்னது? Q2னா P, அதே மாதிரி P என்னது? Q2. அடுத்து F, F என்னது? U6. V7 என்பது என்னது? V7னா G. A என்பது என்னது? P1. அப்ப இந்த ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அப்ப P Q2 U6 G P1 ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் லாஸ்ட். P Q2 U6 G P1. நெக்ஸ்ட், கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க. ஓகேவா? ஸோ அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? 12% லாபத்தில் வைக்கிறாரு. அப்புறம் என்ன பிளான் பண்றாரு? எனக்கு 20% லாபம் வரணும். அப்ப 20% லாபம் வரணும், என்ன பண்ணும்? அவர் வித்ததுல ஒரு 1200 கூட்டினா போதும், 20% லாபம் கிடைச்சுன்னு சொல்றாங்க. அப்ப என்னது? அப்ப 12% லாபம், இது 20% லாபம். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு வரும்? 12 20 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 8%. அப்ப அந்த 8% இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க 1200 கூட்டுவீங்க. அப்ப 8% மதிப்பு தான் 1200. இங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? அடக்க விலை. அடக்க விலை இன்னைக்கு எவ்வளவு? 100%. அப்ப 100% எவ்வளவு வரும்? அப்ப 8% 1200னா 100% வரும். இப்போ டேரக்டா இப்படி அடிச்சு 100ஆல பெருக்கினாலும் சரிதான். இல்ல சதவீதனால நேர் விகிதம் கான்செப்ட் நமக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவோம்? இதை தலைகீழ போடும். அப்ப 100 வகுத்தல் 8 இன்ட்டு 1200. அப்போ ஓரட்டு 8, இங்க ஓரட்டு 8, மீதி 4 40ல 8 20, பின்னாடி 0. அப்ப 150 இன்ட்டு 100. அப்ப எவ்வளவு வரும்? 15000. அப்ப ஆன்சர் வருது 15000. நெக்ஸ்ட், 500 இன் 30% மதிப்பில் 20% என்ன? ஓகே பாருங்க, 500 இன் அப்படின்னா பெருக்கல், 30%னா 30/100, மதிப்பில் அப்படின்னா திரும்ப பெருக்கல், 20%னா 20/100. இப்ப நம்ம டிவைட் பண்ணலாம். இங்க 2 ஜீரோவுக்கு இங்க 2 ஜீரோ, இங்க ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. இப்ப கீழே ஃபுல்லா டிவைட் ஆயிடுச்சு. மேல உள்ளது மட்டும் பெருக்குங்க. 5 3 5, 5 2 எவ்வளவு? 30. அப்ப ஆன்சருக்கு எவ்வளவு வருது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க. 4 18 கொஸ்டின் மார்க் 100 180 294 448. அப்ப இந்த விடுபட்ட நம்பருக்கு என்னவா இருக்கும்? ஓகே, இப்ப இந்த சீக்வன்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 4 18 டேஷ் 100 180 294 448. ஓகே, இப்ப இந்த 4 18 எப்படி போகுது? நமக்கு டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஐடியா கண்டே பிடிக்க முடியாது. ஆக்சுவலி என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 4ங்கிறது 2 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர். ஓகேவா? 2 கியூப்னா 8, 2 ஸ்கொயர்னா 4. அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 4. ஓகேவா? இது 2 கியூப், இங்க 2 ஸ்கொயரை கழிக்கிறோம். அதே மாதிரி 18 என்பது என்ன பார்த்தீங்கன்னா 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர். ஓகேவா? அதாவது 3 கியூப் பண்ணும், 3 ஸ்கொயர் பண்ணும், அதுக்கான வித்தியாசம் பார்ப்போம். 3 கியூப் எவ்வளோ? 27, 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. அப்ப 27 9 வித்தியாசம் எவ்வளோ? 18. அப்ப கான்செப்ட் என்னது? அப்ப 2 கியூப் 2 ஸ்கொயரை கழிக்கிறோம், 3 கியூப் 3 ஸ்கொயரை கழிக்கிறோம். அடுத்து என்ன வரும்? 4 கியூப்
4 ஸ்கொயரை கழிப்போம், அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, அப்ப 4 கியூப் அன்னைக்கு எவ்வளோ 64 மைனஸ் 4 ஸ்கொயர் எவ்வளோ வரும் 16. அப்ப 64 16% எவ்வளோ 48. ஓகே, ஆன்சர் எவ்வளோ வருது 48. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன்னா நமக்கு டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும், பட் டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கான்செப்ட் வேற மாதிரி யோசிக்கும், ஸ்கொயர் கியூப் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 41 முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. ஓகே, எண்ணோட மதிப்பு கேட்குறாங்க. அப்போ முதல் எண் அப்படின்னா 1ல இருந்து எண் வரை உள்ள எண்களின் கூடுதல் எவ்வளோ 253. அப்ப இந்த எண்ணோட நம்பர் எனக்கு என்ன வரும் கேட்கலாம், அதாவது லாஸ்ட் நம்பர் என்ன வரும் கேட்கலாம். ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கொடுக்கப்பட்ட எண்ணை 2ஆல பெருக்கணும். ஓகே, 253 2ஆல பெருக்க போறேன், எவ்வளவு வரும் 506. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 506க்கு முன்னாடி உள்ள வர்க்க எண் எதுன்னு பார்ப்பேன். 506க்கு முன்னாடி உள்ள வர்க்க எண் பார்த்தீங்கன்னா 484. அப்ப இந்த 484 நான் ஸ்கொயர் ரூட் பண்ண எவ்வளவு வரும் 22. அப்ப ஆன்சர் அது 22. ஸோ இப்படிதான் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் FOX CAT எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும். அப்ப பாருங்க FOX என்னது CAT. அப்ப என்னது Fனா C, O அப்படின்னு என்ன வரும் A, X என்னது T. அப்ப அதே மாதிரி ஜெராக்ஸ். அப்ப ஜெராக்ஸ்ல X என்னது X என்பது என்னது T, X வந்து என்னது T, E வந்து என்ன தெரியாது, R வந்து தெரியாது, O வந்து என்னது O வந்து A, X வந்து என்னது T. ஓகே, அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து T ல இருக்கணும், லாஸ்ட் எழுத்து 18 இருக்கணும். ஓகேவா, அப்ப T இங்க லாஸ்ட் 18 இருக்கா இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் D லாஸ்ட் 18 இருக்கா இல்ல. இங்க ஃபர்ஸ்ட் D லாஸ்ட் 18 இருக்கா இல்ல. அப்ப அங்க இருக்கு ஃபர்ஸ்ட் D லாஸ்ட் 80. அப்ப ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, அதே மாதிரி இந்த ரிமைனிங் உள்ள அந்த இயர் என்ன பண்ணாங்க அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அவ்வளவுதான் ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து, செகண்டுக்கு செகண்ட், இந்த மாதிரி கான்செப்ட் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன. ஓகேங்களா, நீங்க 3 பகடை ஊட்டினாலும் சரி, 4 பகடை ஊட்டினாலும் சரி, 2 பகடை ஊட்டினாலும் சரி, ஓகேவா, அது ஒன்றுக்கு மேற்பட்ட பகடையில் நீங்க உருட்டும் போது ஒரே எண்ணு தான் கிடைக்கணும், ஒரே எண்ணு தான் கிடைக்கணும்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் 6 தான் கிடைக்கும். ஏன் 6 தான் கிடைக்கும்னா பகடையில் அதிகபட்ச நம்பரே 6 வரைக்கும் தான் வரும், 1ல இருந்து 6 வரைக்கும் தான் வரும். அப்ப 6 நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப 6 இப்ப 3 பகடை உருட்டாங்க, அப்ப 3 பகடை உருட்டினா மொத்த நிகழ் எவ்வளோ 214. ஓகேவா, ஒரே எண் கிடைக்கும்னா 6 தான் கிடைக்கும், 3 பகடை உருட்டினா 216. 6/216. இது அடிக்கலாமா, 1 6 36 216. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 66 சதுர சென்டிமீட்டர் வளைவரப்புடைய ஒரு நீர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. ஓகே, உருளையோட விட்டம் தான் கேட்கறாங்க. எனக்கு விட்டம்னா என்னது, விட்டம்னா பார்த்தீங்கன்னா 2r. ஓகேவா, ஆரத்தை 2ஆவது பக்கம்னா விட்டம் கிடைக்கும். ஓகே, இப்ப நான் விட்டம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆரம் கண்டுபிடிக்கும். ஓகே, அப்ப நேர்வட்ட உருளை, உருளைக்கு என்ன கொடுத்துருக்கான் வளைபரப்பு கொடுத்துருக்கான். அப்ப வளைபரப்பு ஃபார்முலா, இப்போ வளைபரப்பு ஃபார்முலா அது 2/RH. ஓகேவா, உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா 2/RH. இங்க வளைபரப்பு மதிப்பு எவ்வளோ 66. இங்க 2 பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆர மதிப்பு தெரியாது, உயரம் எவ்வளோ 7. இப்ப என்ன பண்ணலாம், இந்த 7க்கு 7 கேன்சல். அடுத்து 22 22 3 22 எவ்வளோ 66. அப்ப 3 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 2r. எனக்கு 2rங்கிறது என்ன அர்த்தம் மூளை விட்டம் தானே. அப்ப மூளை விட்ட மதிப்பு எனக்கு எவ்வளோ 3. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, அப்ப விட்ட மதிப்பு எவ்வளோ 3 சென்டிமீட்டர். ஓகே, விட்டம் சொல்லுவாங்க, இங்க என்ன மூளை விட்டம் சொல்ல அவ்வளவுதான். அப்ப 2r தானே வச்சு, அப்ப 2r தான் என்னது விட்டம். அப்ப விட்ட மதிப்பு எனக்கு எவ்வளோ 3 சென்டிமீட்டர். அடுத்து இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000 இருந்தது. முதல் ஆண்டிற்கு 4% குறையுது, 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்குது எனில் அதன் தற்போதைய விலை எனக்கு என்ன. ஓகே, அப்ப 2 ஆண்டுக்கு முன்னாடி எவ்வளவு ரேட்டா இருந்துச்சு 80,000 இருந்துச்சு. எவ்வளவு இருந்துச்சு 80,000 ஆச்சு. அப்ப அந்த இதுல இருந்து முதல் ஆண்டு என்ன ஆகுது 4% குறையுதா. அப்ப 4% கண்டுபிடிச்சு குறைக்க போறேன். ஓகே, இப்ப 4% வரும்
1% 800. ஓகேவா? 2 நம்பர் முன்னாடி பாயிண்ட் வச்சா 1%. இப்போ 1% 800னா 4% எவ்வளோ வரும்? 3200. இப்போ என்ன பண்ணா கழிக்கலாம். 0 0. அப்ப இங்க எவ்வளோ? 8, இங்க 6, இங்க எவ்வளோ வரும்? 7. அப்ப 76,800 ஆயிடுச்சு. ஓகேவா? இது என்னது? 2 ஆண்டுக்கு முன்னாடி இது என்ன வரும்? 1 ஆண்டுக்கு முன்னாடி. ஓகேவா? இப்ப திரும்ப என்ன பண்ண போறோம்? 4% அதிகரிக்குதா? இப்ப 4% கண்டுபிடிச்சு நான் கூட்ட போறேன். எனக்கு 1% எவ்வளோ? 768. அப்போ 1% 768னா 4% எனக்கு எவ்வளவு வரும்? ஆன்சர் பண்ணலாமா? என்ன பண்ண போறேன்னா இது 760 4 இருக்கும். 8 நாங்க 32, மீதி 3, அடுத்து 24 27, மீதி 2, இங்க 28 30. ஓகே, அப்ப இதை நான் பிளஸ் பண்ண போறேன். அப்ப 2 7 8 9 7. ஓகே, இது தற்போது. அப்ப ஆன்சர் இங்க எவ்வளவு வருது? ரூபாய் 79,872. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, நீங்க லாஸ்ட் அங்க 2 போடும் போது உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் இருக்குன்னா காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இங்க என்னது? ஃபர்ஸ்ட் காலை 5 மணிக்கு ஒன்றாக ஒலிக்குது. ஓகேவா? ஒவ்வொன்றும் எப்போ ஒலிக்குதாம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிடங்கள் ஒரு முறை, அடுத்து 30 நிமிடங்கள் ஒரு முறை, அடுத்து 40 நிமிடங்கள் ஒரு முறை, அடுத்து 50 நிமிடங்கள் ஒரு முறை. அவை எப்போது மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? எல்சிஎம் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். அப்ப 20 30 40 50 இதுக்கு எல்சிஎம் ஃபர்ஸ்ட் 10ஆல் டிவைட் பண்ணா 2 3 4 5. அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணா 4 2, இங்க 3 2 4, இங்க 5. இப்ப அடிக்கின்றது மொத்தமா பெருக்கணும். எவ்வளவு வரும்? 10 30 60 600. ஓகே, அப்ப 600 நிமிடம். அப்ப இந்த 600 நிமிடத்தை என்ன பண்ண போறேன்? மணிக்கு மாத்தலாம். 60 நிமிஷம்னா 1 மணி நேரம். அப்ப 60 நிமிடம்னா 10 மணி நேரம். ஓகேவா? அப்ப 10 மணி நேரம் கழிச்சுதான் அனைத்து அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அப்ப காலை 5 மணியா? அப்ப அதுல இருந்து 10 கூட்டுங்க. 10 கூட்டினா வரும் 15 மணின்னு வந்துடும். ஓகேவா? இது ரயில்வே டைம். அப்ப நம்ம நார்மல் டைம் என்னது? 3 PM. ஓகேங்களா? ஏன்னா 5 மணில இருந்து 10 கூட்டினா 15 மணி ஆகும். 15 மணி என்ன சொல்லுவோம்? 3 மணி சொல்றது. மாலை 3 மணி. அது பிற்பகல் 3 மணி. ஆன்சர் எங்க இருக்கு? பிற்பகல் 3 மணி. நெக்ஸ்ட், எக்ஸ் கியூப் மைனஸ் 8y கியூப் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரின் மீ பெரும் பொது வகுத்தி எக்ஸ் பிளஸ் கே ஒய் எனில் கே இன் மதிப்பு என்ன? ஓகே, அப்ப மீ பெரும் பொது வகுத்தின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இதை வச்சு என்ன பண்ண? கேவோட மதிப்பை நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபுல்லா இருக்கா? இதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் மைனஸ் 8y கியூப். ஓகேவா? இங்க எக்ஸ் கியூப் இருந்தா இது என்ன இருக்கணும்? கியூப்ல தான் இருக்கணும். அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் 2y கியூப். ஓகே, எக்ஸ் கியூப் மைனஸ் 2y கியூப். ஏன்னா 2 கியூப்னா 8, y கியூப்னா y கியூப். அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் 8y கியூப் அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ என்ன ஒரு a கியூப் மைனஸ் b கியூப். அப்ப a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா x மைனஸ் 2y. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? கியூப் எல்லாம் எழுதும். x மைனஸ் 2y. அடுத்து ஃபர்ஸ்ட் உள்ளதை ஸ்கொயர் பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ரெண்டாவது உள்ளே ஸ்கொயர் பண்ணும். ஸ்கொயர் பண்ணா 4y ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணும்? ரெண்டுமே பெருக்கும். அப்ப ரெண்டுமே பெருக்கு என்ன வரும்? 2xy. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது என்னது? இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 8y கியூப் விரிவா எழுதியாச்சு. ஓகே, எனக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கா? அப்ப கண்டிப்பா இதுக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்கொயர் இருந்தா இங்க எனக்கு ஸ்கொயர்ல தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு கான்செப்ட் இதுதான் எனக்கு மீ பெரும் பொது வகுத்திய வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த சமனாது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ல வரும். ஓகேங்களா? அதாவது எக்ஸ் ஸ்கொயர், ஸோ அந்த ஃபார்முலால எழுதுறேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஒய் ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் கே ஒய், எக்ஸ் மைனஸ் கே ஒய். ஓகேங்களா? அப்ப இது எனக்கு சமமா இருக்குமா? ஏன்னா எக்ஸ் மைனஸ் 2y. அப்ப அதுமே எக்ஸ் மைனஸ் 2y சொல்லலாமா? அப்ப எனக்கு இதுதான் சமமா இருக்கும். அப்ப எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ்
2y அப்படிங்கிறதா எனக்கு ஆன்சர் வர முடியும். அது என்ன சொல்லுவாங்க, எக்ஸ் பிளஸ் கேஒய்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவை என்னது, கேவோட மதிப்பு தானே தேவை. அப்ப கேவோட மதிப்பு என்ன வரும், இங்க எக்ஸ் அப்படியே இருக்கு, இங்க ஒய்யும் அப்படியே இருக்கு, இங்க கேக்கு என்ன மதிப்பு இருக்கு, -2 இருக்கு. அப்ப கே உடைய மதிப்பு எவ்வளோ, -2. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி விதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? ஓகேவா? இங்க அமௌண்ட்ங்கிறத நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இரட்டிப்பு மடங்கு கொடுத்துட்டாங்க. அப்ப மடங்கு கொடுத்தா என்ன பண்ண போறோம், எத்தனை மடங்கு, 2 மடங்கு. அப்ப 2 மடங்குனா 2 போட்டு 1 மைனஸ் பண்ணுங்க, அதை 100ஆல பெருக்கோங்க, வகுத்தல் இங்க என்ன சதவீதம் இருக்கோ அது கீழே போடுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இங்க எத்தனை மடங்கு இருக்கோ 1 கழிக்கிறோம், அதை 100ஆல பெருக்க போறோம். கீழே என்ன பண்ண போறோம், இந்த 8 போடுங்க. இப்ப என்ன ஆகும், 2 1 போச்சுன்னா 1 தான். அப்ப 100 வகுத்தல் 8. அப்ப 100 வகுத்தல் 8 அடிச்ச எவ்வளவு வரும், 1 8 8 12 8 96, மீதி 4 4/8. இதை அடிச்சோம்னா 1/2. அப்ப 12.5 ஆண்டுகள் சொல்லுவாங்க. 12.5 ஆண்டுகள். அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்க, மாதமா தான் இங்க இருக்கு. சோ மாதம் எப்படி கன்வெர்ட் பண்றது, அப்ப 12.5 ஆண்டுகளா, அப்ப 12.5 ஆண்டுகள் அப்படின்னா இப்ப 12 இன்ட்டு 12. ஓகேவா? ஏன்னா மொத்தம் 12 வருஷமா, அப்ப 12 மாதம் கிடையாது. 12 12 144 மாதம். இங்க ஒரு அரை ஆண்டு, அரை ஆண்டு அன்னைக்கு எவ்வளோ, ஒரு 6 மாதம். அப்ப 144 பிளஸ் 6 எனக்கு எவ்வளோ வரும், 150 மாதம். இப்ப 12 ஆண்டுகள் என்பது எனக்கு எவ்வளோ, 150 மாதங்கள். நெக்ஸ்ட் 3 2.7 மற்றும் 0.09 இதன் மீச்சிமா எல்சியம் கண்டுபிடிக்க சொல்றான். அப்ப 3, 2.7, 0.09 எனக்கு தசம எண்கள் பாயிண்ட்ஸ்ல வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, நீங்க முழு நம்பரா மாத்தணும். எப்படி முழு நம்பரா மாத்துறதுன்னா, இங்க பாருங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு, இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர் இருக்கு. ஓகேவா? அப்ப மேக்சிமம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேக்சிமம் எத்தனை நம்பர் இருக்கோ அதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் போகணும். அப்ப என்ன பண்ணுவேன், இங்கதான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 எண்கள் இருக்கு. ஓகே, இப்ப இதை நான் முழு நம்பரா மாத்தணும். இது எப்படி முழு நம்பரா மாத்தலாம், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா இதை 100ஆல பெருக்கினா ஒரு முழு நம்பரா மாறிடும். ஓகேங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்னா 100ஆல பெருக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர்னா 10ஆல பெருக்கணும், அவ்வளவுதான். அப்ப 0.09 100ஆல பெருக்க எவ்வளவு வரும், 9. ஸோ அதே மாதிரி அனைத்தையுமே நீ 100ஆல பெருக்குவீங்க. ஓகே, இதை 100ஆல பெருக்குனா 9, அப்புறம் 2.7, இதை 100ஆல பெருக்குனா 270, 3 100ஆல பெருக்குனா 300. இப்ப இதுக்கு தான் நான் எல்சியம் கண்டுபிடிக்க போறேன். இப்ப என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணா அப்ப இங்க எவ்வளவு 100, எவ்வளவு வரும் 9 0, இங்க 3. திரும்ப என்ன பண்ணலாம், 10ஆல் டிவைட் பண்ணா இங்க 10, இங்க 9, இங்க 3. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணா இங்க 10, இங்க 3, இங்க 1. இப்ப மொத்தமா பெருக்குங்க. ஓகே, 1 3 3, ஓகே 3 9, 9 3 27. அப்ப 27, இங்க ஒரு 10, இங்க ஒரு 10, அப்ப 2 0. அப்ப எவ்வளவு வருது, 2700 வரும். இப்ப என்ன பண்ண போறேன்னா, இங்க நான் 100ஆல பெருக்கணும், அப்ப 100ஆல பெருக்கினதுனால திரும்ப என்ன பண்ணுவேன், லாஸ்ட் 100ஆல டிவைட் பண்ணுவேன். இங்க எதால பெருக்கிறோமோ லாஸ்ட் அதால வகுத்திரணும். அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப எனக்கு எல்சிஎம் மதிப்பு எவ்வளவு வருது, 27. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, அப்ப தசம எண்களை கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், முழு நம்பரா மாத்தணும். அப்ப எதை பெருக்குனா முழு நம்பரா மாத்தும். அப்ப அதே நம்பர் லாஸ்ட் என்ன பண்ணும், டிவைட் பண்ணி நம்ம ஆன்சருக்கு நார்மலா கொண்டு போயிடணும். நெக்ஸ்ட், கீழ் காண்பவற்றில் எது கியூப் ரூட் ஆஃப் 7 மற்றும் 4√5 இவற்றின் இடையில் அமையும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, கியூப் ரூட் ஆஃப் 7. இதை எப்படி எழுதலாம், 7 1/3 எழுதலாம், 7 1/3. ஓகே, அதே மாதிரி 4√5 அப்படி எப்படி சொல்லலாம், 5 1/4. ஓகேங்களா? அப்ப பாருங்க, எனக்கு அடுக்குல இருக்கு, அடுக்குல வந்து பாத்தீங்கன்னா பின்னமா இருக்கு. இது என்ன பண்ணும், முழு நம்பரா மாத்தணும்னா இந்த 3 4க்கு எல்சிஎம் எடுங்க. 3 4க்கு எல்சிஎம் எடுத்து எவ்வளவு வரும், 12. அப்ப அந்த 12ஆல பெருக்குங்க, உனக்கு முழு நம்பரா கிடைக்கும். ஓகேவா? எப்பயுமே பின்னங்கள் இருந்து முழு நம்பரா மாத்தணும்னா பகுதியை உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து அதை பெருக்க போறேன். அப்போ 1 3 3, 4 3 12. அப்ப எவ்வளவு வரும், 7 அடுக்கு 4. அதே மாதிரி 1 4 4, 3 4 12. அப்ப 5 அடுக்கு 3. ஓகே, 5 அடுக்கு 3 எனக்கு எவ்வளவு வரும், 125. 7 அடுக்கு 4 எனக்கு எவ்வளவு வரும்,
340 7 3 7 அடுக்கு 3 343 அதை 7 பக்கம் 21 இங்க 2 28 30 3 அடுத்து 21 24 அப்ப 2401 அப்ப கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா 125க்கும் 2401க்கும் இடையில உள்ளது. இதைத்தான் நான் பார்க்க போறேன். இப்ப √2 இதனை எப்படி விரிவா எழுதலாம்? √2ங்கிறத 2 1/2 ஓகேவா? இதை என்ன பண்ண போறேன்? இங்க நீ 12 தான் எல்லாத்தையும் பெருக்குனீங்க, இங்கேயும் ஃபுல்லா 12 பெருக்குங்க. அப்ப என்ன ஆகும்? 2 2 இங்க அடிச்சா 6 அப்ப 2 அடுக்கு 6 அப்ப 2 அடுக்கு 6 எனக்கு எவ்வளவு வரும்? 64. 2 அடுக்கு 6 எவ்வளவு வரும்? 64. ஓகே. அப்ப இந்த 64 இந்த ரெண்டு நம்பர் நடுவில் இருக்கா? இல்ல, 64 முன்னாடியே போயிடுச்சு. அப்ப கண்டிப்பா எனக்கு √2 வராது. ஓகே. அடுத்து √3. அப்ப √3ங்கிறது எப்படி எழுதுவோம்? 3 1/2. அப்ப இங்க என்ன பண்ணுவோம்? இங்கேயும் 12 பெருக்கும். 2 2 6 2 12 3 அடுக்கு 6. அப்ப 3 அடுக்கு 6 எனக்கு எவ்வளவு வரும்? 729. எவ்வளவு வரும்? 729. அப்ப இந்த 729 இதுக்கு நடுவில் வருமா? வருமா? 125க்கு 2400 வருமா? வரும். ஓகேவா? அப்ப இந்த √3 மதிப்பு தான் எனக்கு என்ன ஆகுது? இந்த 125க்கும் 2000 அதாவது கியூப் ரூட் ஆஃப் 7 மற்றும் 4 √5க்கு இடையில வரும். ஆன்சர் அது √3 தான் எனக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க. ஓகேங்களா? இது என்ன நிலம்? செவ்வக வடிவ நிலம். அப்ப நிலத்துடைய பரப்பளவு. அப்ப செவ்வகத்தின் பரப்பளவு என்னது? நீளம் இன்ட்டு அகலம். ஓகேங்களா? அதுல எனக்கு ஒரு பக்க அளவு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அந்த ஒரு பக்க அளவு என்ன வச்சுக்கலாம்? நான் நீளம்னு வச்சுக்கிறேன். அப்ப நீள மதிப்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அகல மதிப்பு இல்லை. ஆனா அகல மதிப்பு பதில் என்ன பண்றாங்கன்னா மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? நான் மூலை விட்டத்திலிருந்து அகலம் கண்டுபிடிக்க போறேன். இப்போ மூலை விட்டம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா √L² + B². ஓகே. இங்க மூலை விட்ட மதிப்பு எவ்வளோ? 17. அப்ப 17 = இங்க L². அப்ப 15² பண்ணுவோம். 15² + B². ஓகேங்களா? இப்ப இங்க ரூட்டை வெளியே எடுத்தேன்னா இங்கே ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா? 17² வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம்? நமக்கு தேவையான அது B² தான். நம்ம B² அப்படியே வைங்க. 17² எவ்வளோ? 289. 15² 225. இதுங்க வந்தா மைனஸ் தான். அப்ப 289ல 220 போச்சுன்னு வரும் 64. அப்ப B² 64னா பியோட மதிப்பு எவ்வளோ வரும்? 8. ஓகேங்களா? ஸோ அப்போ அகல மதிப்பு எவ்வளோ வரும்? 8 மீட்டர் அப்படின்னு வரும். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? 17 ஸ்கொயர் பண்ண போறேன், 15 ஸ்கொயர் பண்ண போறேன், கழிச்சிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஓகே. அப்ப நீள மதிப்பு 15, அகல மதிப்பு இங்க எவ்வளோ? 8. அப்ப 15 8 பெருக்கல் வரும் 120 மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து 1 2 2 3 3 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? ஓகேவா? அப்ப இரண்டாவது பகடையில் தான் முகமதிப்பு எனக்கு அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்ப எனக்கு இது மாதிரி எத்தனை பகடை இருக்கு? 2. அப்ப எழுதிக்கலாம். 1 2 2 3 3 3. இதே மாதிரி இன்னொரு பகடை. ஓகே. இப்ப 2 பகடை எழுதியாச்சு. ஓகே. இது வந்து என்னது? முதல் பகடை. இது வந்து என்னது? இரண்டாவது பகடை. இங்கதான் என்ன ஆகணும்? அதிகமா நம்பரா இருக்கணும். ஓகே. அப்ப 1 1 எடுக்க முடியுமா? அப்ப ரெண்டுமே சேம் வராது. அப்ப என்ன? 1 2. இரண்டாவது பகடையில அதிகமான நம்பர். அதே மாதிரி 1 2 1 3. இங்க 1 3. அடுத்து 1 3. ஓகே. அப்ப 1 வச்சு பார்க்கும்போது எனக்கு எத்தனை கிடைச்சு? 5 கிடைச்சிச்சு. ஓகே. இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்? 2 வச்சு பார்க்க போறேன். ஓகே. 2 2 எடுக்க முடியுமா? 2 1 எடுத்தனா ரெண்டாவது பகல கம்மியா நம்பர். அப்ப 2 2 சமம் எடுக்க முடியாது. அப்ப 2 3. ஓகேவா? 2 3 2 3. ஓகே. அப்ப இந்த 3 நம்பர் 2 3 வருமா? அப்ப இதுல ஒரு 3. ஓகேவா? திரும்ப இந்த 2 வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்? திரும்ப இங்க அதே 3. ஓகேவா? திரும்ப ஒரு 3. அடுத்து இங்க 3 3 சமம் 3 3 சமம் எடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது? அப்ப 1 வச்சு எடுக்கும்போது 5 அதிகமா இருக்கு. அடுத்து 2 வச்சு எடுக்கும்போது 3 அதிகமா இருக்கு. திரும்ப 2 வச்சும்போது 3 அதிகமா இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 11. ஓகேவா? அப்ப முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக எனக்கு எத்தனை இருக்கும்? 11 வாய்ப்புகள் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட்
ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு? கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப பி தான் கேட்கிறாங்க. அப்ப பி உடைய பங்கு எவ்வளோ? 5 வகுத்தல் மொத்த பங்கு எவ்வளோ? 9 இன்ட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 10,890. ஓகேவா? எனக்கு தொகை கேட்டனால மொத்த தொகையை நான் பெருக்கியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, கீழே மொத்த பங்கு, மேல வந்து பி உடைய பங்கு. இப்ப அடிக்கலாம். 9 9 9 9 மீதி 1 18ல 9 18 9 9 0. இப்ப 5 இன்ட்டு 1210. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 0 வச்சுக்கோங்க. 0 ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 மீதி 1 அப்ப 0. அப்ப ஆன்சர் வருது 6050. ஆன்சர் வருது 6050. நெக்ஸ்ட் CAT is equal to ABC, TOG is equal to TEF என இருந்தால் tan by cot என்பது பின் வருவனவற்றுள் எதனால் குறிக்கப்படலாம்? ஓகே, அதாவது C அப்படின்னா A அப்படின்னா B. ஓகேவா? பாருங்க, C அப்படின்னாது ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், Cனா A, அதே மாதிரி ஏன்னு என்ன போடணும்? Bன்னு போடணும். T அப்படின்னு சொன்னாங்கன்னா Cன்னு போடணும். அதே மாதிரி இங்க T அப்படின்னா T தான், O அப்படின்னது E, F G என்பது என்னது? F. ஓகே, அதே மாதிரி tan by cot. ஓகே, ஃபர்ஸ்ட் T இருக்கு. T எனக்கு என்னது? Tனா C. அடுத்து A, A என்னது? P. அடுத்து N பத்தி எனக்கு எதுவும் கொடுக்கல, அப்ப கே போட்டுக்கோங்க. கீழே வந்து C, அப்ப C என்பது என்னது? A. அடுத்து O, O என்பது என்னது? E. அடுத்து T என்பது என்னது? C. ஓகேவா? அப்ப எனக்கு கீழே என்ன இருக்கணும்? AEC வரும். இது 3 இடத்துக்கு கரெக்டா வந்துச்சு. அப்ப AEC எங்க இருக்கு? கீழே இங்க AEC இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் AEC இருக்கு. ஆனா இங்க AC, அப்ப இது வராது. இங்க AC, இங்கேயும் வராது. ஓகேங்களா? ஓகே, இப்ப 2 ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரலாம்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்றாங்க? இங்க ஏன்னு 3ஆவது கொடுத்துருக்கான். ஓகேவா? எனக்கு ஏ வந்து எங்க வரும்? இங்க லாஸ்ட்ல சின்னு இருந்தாதான் எனக்கு லாஸ்ட்ல ஏன்னு வர முடியும். ஆனா இங்க சிஏ இல்ல. அப்ப இங்க ஏ வராது. அப்ப என்ன வரும்? இங்க என்னன்னா திரும்ப அது என்னே தான் வந்திருக்கும். அப்ப ஆன்சருக்கு எதான் கரெக்ட்? ஆப்ஷன் லாஸ்ட் தான் எனக்கு சரியானது. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க 3ஆவது ஏ வந்திருக்குன்னா இங்க சின்னு வந்திருந்தா தான் அங்க ஏன்னு வர முடியும். நெக்ஸ்ட் இந்த ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் எது? ஓகேவா? ஒரு தொடர் கொடுக்குறான் பாருங்க, GDR, அதாவது GDR. ஓகேவா? ஒரு எழுத்து விடுறாங்க, அதில் லாஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி PMP, அப்படியே அடுத்த எழுத்து P, ஒரு எழுத்து விட்டுட்டு இங்க முன்னாடி எழுத்து. ஓகேங்களா? அதே மாதிரி P முடிச்சா Pக்கு அப்புறம் என்ன வரும்? T 4, இங்க என்னது? 5. ஓகேவா? இப்ப T முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன வரும்? M, N, இங்க என்ன வரும்? Q. அப்ப ஆன்சர் அது M N Q அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் G, அடுத்து B, அடுத்து D, அடுத்து M, அப்படி போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா GPD, அடுத்து பார்த்தோன்னா DM4. ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட், ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களில் முடிப்பர். இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா? ஏ வந்து ஒரு வேலையை 6 நாளா, பி வந்து ஒரு வேலையை 12 நாளா, அப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா, ஸோ இப்படி கேட்டு என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் அந்த 2 நம்பரையும் பெருக்கலாம்னா அப்படியே பெருக்கல வச்சுக்கோ. 6 × 12 வகுத்தல், இங்க ஏ பிளஸ் பி தான் கேட்டா, அப்ப ஏ பிளஸ் கேட்டா அடுத்து ரெண்டையும் என்ன பண்ணும்? கூட்டணும். 6 × 12 கூட்டினா 18. இப்ப அடிங்க, 1 6 3 18, 1 3 3 4 12. அப்ப 2 பேரும் சேர்ந்து எத்தனை முடிப்பாங்க? 4 நாட்கள்ல முடிப்பாங்க. அடுத்து, ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரி வெளியேற்றும் நீரின் அளவு எவ்வளோ? 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர்? நீளம் எவ்வளோ? 24 மீட்டர், அகலம் எவ்வளோ? 15 மீட்டர். ஒரு ஆண் சராசரி வெளியேற்ற நீரின் அளவு 0.1. அப்ப 0. நீர் என்னது? உயரம் அதிகமாகும் போது தான் அது வெளியேறுது. அப்போ உயரத்தை என்ன வச்சுக்கலாம்? 0.1 ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இங்க சராசரியா சொல்லணும்னா உயரத்தை என்ன பண்ற? 0.1 வச்சுக்கிறேன்.
அப்ப 24 இன்ட்டு 15 இன்ட்டு 0.1 ஓகேங்களா. இதை நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ அந்த நீச்சல் குளத்துல எத்தனை ஆண்கள் உள்ளாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்ப நீளம் அகலம் அதோட என்ன பண்றோம், இந்த நீர்னால வெளியேறுதுல அப்ப 0.1 அப்படியே பெருக்கு. அப்ப 24 15 பெருக்குனா 360 360ஓட 0.1 பெருக்குன வரும் 36. அப்ப அங்க எத்தனை ஆண்கள் இருந்திருப்பாங்க? 36 ஆண்கள் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு இது எவ்வளவு நீர் வெளியேறுதோ அதை அப்படியே வச்சு கன அளவு கண்டுபிடிப்போம்ல கனசெவ்வகத்துக்கு, அந்த மாதிரி கன அளவு கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஆண்டு வட்டி வீதம் 16.2/3% எனில் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னது? ஓகே, இப்ப வட்டி எனக்கு எவ்வளவு இருக்கு? 16.2/3. ஃபர்ஸ்ட் இதை சுருங்க. 16 48, 50/3 50/3%. இங்க 68,000 எவ்வளவு? அசல் வந்து 68,000. 9 மாதம் 9 மாதம் எப்படி எழுதுவோம்? 9/12 ஆண்டுகள். ஏன்னா எப்பயுமே ஆண்டுகளை தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்போ 9 மாதம் சொன்னா கீழே என்ன பண்ணும்? 12 போட்டீங்கன்னா ஆண்டுகளா மாறிடும். இப்போ வட்டி கண்டுபிடிப்போம். S is equal to PNR/100. ஓகே, அப்ப கீழே ஃபர்ஸ்ட் 100 போட்டுக்கோங்க. அசல் மதிப்பு எவ்வளோ? 68,000 இன்ட்டு காலம் எவ்வளோ? 9/12 இன்ட்டு வட்டி எவ்வளோ? 50/3. ஓகேவா? படிக்கலாமா? 1 3 3 3 9 1 3 3 4 12. இங்க 2 0க்கு 2 0 1 4 இங்க 17 68 பின்னாடி ஒரு 0. அப்ப 170 இங்க ஒரு 50. அப்ப 17 5 85 2 0. அப்ப வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 8,500. நெக்ஸ்ட், A/B/C is equal to 2:3:4 எனில் A/B/C/C/A இன் மதிப்பு என்ன? ஓகே, அப்படி நம்பர் அப்ளை பண்ணு. ஏனா 2, பினா 3, சினா 4. அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? ஏனா 2, பினா 3 இஸ்ட் பினா 3, சினா எவ்வளோ? 4 இஸ்ட் சினா 4, ஏனா எவ்வளோ? 2. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? விகிதம் கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஆனா பின்னத்துல விகிதம் வந்திருக்கு. அப்ப பின்னங்க நான் முழு நம்பரா மாத்துவேன். எப்படி மாத்தலாம்? கீழே உள்ள எண்களுக்கு எல்சியம் கண்டுபிடிங்க. அதாவது 3 4 2 கீழே உள்ள அந்த பகுதி உள்ள எண்களுக்கு எல்சியம் 3 4 2. இதுக்கான எல்சியம் எனக்கு எவ்வளவு வரும்? 12. ஓகேவா? அப்ப 12ஆல ஒவ்வொன்றையும் பெருக்கு. ஓகேவா? அப்ப 2/3 இன்ட்டு 12 இஸ்ட் 3/4 இன்ட்டு 12 இஸ்ட் 4/2 இன்ட்டு 12. இப்ப 1 3 3 4 3 12. அப்ப 2 8 இஸ்ட் 1 4 3 12 3 9 இஸ்ட் 1 2 6 12. அப்ப 4 24. அப்ப ஆன்சர் 8:9:24. ஆன்சர் ஆப்ஷன் சி. எப்பயுமே பின்னங்கள் ஒரு நம்பர் இருக்குன்னா அதை முழு நம்பரா மாத்தணும் அப்படின்னா கீழுள்ள பகுதிகளுக்கு எல்சியம் எடுத்து அந்த 3 பேருக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் 99. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷ்ல கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, தமிழ்ல கொஞ்சம் டிரான்ஸ்லேட் வேறுபாடாக இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க சிரமப்பட்டுரும் அந்த டைம்ல. ஆக்சுவலாக அங்கே டிரான்ஸ்லேட் எனக்கு எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் துவங்குவதற்கு 8:50 மணிக்கு 20 நிமிடங்களுக்கு முன்னர் சென்ற சுனில் 40 நிமிடங்களை தாமதம் வந்த மனிதனுக்கு ஒப்பிடுகையில் 30 நிமிடங்கள் முன்பாக இருந்தார். கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் வந்தா ஒரு என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, பாருங்க. கூட்டம் துவங்குவதற்கு 8:50 மணிக்கு 20 நிமிடங்கள் முன்னர். ஓகேவா? அப்ப 8:50க்கு 20 நிமிடம் முன்னாடியா? அப்ப என்ன பண்ணுவோம்? 20 நிமிஷத்தை நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்ப 8:50ல 20 நிமிஷம் மைனஸ் பண்ண வரும் 8:30. ஓகேங்களா? 8:50க்கு 20 நிமிஷம் முன்னாடினா 8:30. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? 40 நிமிடங்கள் தாமதம் வந்த மனிதன் ஒப்பீடுகளில் 30 நிமிடங்கள் முன்பாக இருந்தார். ஓகேவா? 40 நிமிடங்கள் தாமதமா வந்த ஒரு கம்பேர் பண்ணும்போது இவர் 30 நிமிடம் முன்பாக இருந்தார். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்ப 40 30 இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10. இப்ப இந்த 10 நிமிஷத்தை என்ன பண்ண போறேன்? மைனஸ் பண்ண போறேன். அப்ப 8:30ல 10 கழிச்சாலும் வரும் 8:20. அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 20 நிமிஷம் முன்னாடினால 20 நிமிஷத்துல மைனஸ் பண்றேன். அப்ப 8:30. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இந்த 2 பேருக்கான டிஃபரன்ஸ் பார்க்குறேன். ஏன் டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா, ஏன்னா தாமதம் இவங்க முன்னாடி. அப்ப தாமதம் முன்னாடின்னு சொன்னா என்ன பண்ண? டிஃபரன்ஸ் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த டிஃபரன்ஸ் வருது 10 நிமிஷம். அப்ப 10 நான் கழிப்பேன்.
ஓகே, அப்ப எவ்வளவு வருது? 8, 20. அப்ப அந்த கூட்டம் துவங்க குறித்த நேரம் எனக்கு எவ்வளவு? 8, 20. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஓகேவா? ஏ இஸ்டு பி. ஓகே, இங்க யாரு திறமையானவங்க? பி என்பவர் தான் ஏ என்பவரை விட 20% அதிகமா வேலை செய்யறார். அப்ப பி தான் திறமையானவங்க. அப்ப சதவீதத்தில் வந்துச்சுன்னா பி வந்து 100%. அப்ப இந்த 20% அது யாருக்கு வரும்? ஏக்கு வந்துடும். அப்ப 120%. அப்ப ஏ வந்து 120%, பி வந்து எவ்வளவு? 100%. இதை சுருக்குவோம். 5 20 100, 6 20 120. ஓகே, அப்ப இந்த 6 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 7.5 நாட்களா? சரி, 7.5 மணி நேரமா? அப்ப 7.5 மணி நேரம்னா அது என்ன பண்ணலாம்? இங்க எனக்கு கலப்பு பின் நம்ம என்ன பண்றோம்? ஒரு நிமிடமா மாத்த போறேன். அப்ப 7.5 மணி நேரத்தை நிமிடமா மாத்துவோம். எவ்வளவு வரும்? 7 மணி நேரத்துக்கு எவ்வளவு வரும்? 7 60 420, அரை மணி நேரத்துக்கு ஒரு 30. அப்ப எவ்வளவு வரும்? 450. ஓகேவா? 450 நிமிஷம். அப்ப 5 பங்குங்கிறது எனக்கு எவ்வளவு வரும்? பாருங்க. அப்ப 6 பங்கு என்பது 450 அப்படின்னா 5 பங்கு என்பது எனக்கு எவ்வளவு வரும்? அப்ப என்ன பண்ணும்? தலைகீழ போட்டா 5/6 இன்ட்டு 450. இப்ப அடிச்சா 4 6 6, 7 6 42, மீதி 3 30ல 5. அப்ப 5 இன்ட்டு 75 எவ்வளவு வரும்? 5 5 25, மீதி 2, 7 5 35, 37. அப்ப 375 நிமிடம். அப்ப 375 நிமிடத்தை என்ன பண்ண போறேன்? மணிக்கு கன்வெர்ட் பண்ணா அது 60 டைரக்டா அடிக்கணும். அப்ப 375 வகுத்தல் 60 அடிச்சல் வரும் 6 60 360. அப்ப 6 மணி நேரம். அப்ப 360 ரிமைனிங் இருக்கும் 15 நிமிடம். அப்ப 6 மணி நேரம் 15 நிமிடம் சொல்லும். இந்த 15 நிமிடத்தை எப்படி சொல்லலாம்? 1/4 மணி நேரம் சொல்லலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 6.25 மணி நேரம் எனக்கு வரும். எனக்கு ஆப்ஷன் இது மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலா என்ன ஆன்சர் வரும்? 6.25 மணி நேரம் என்பது எனக்கு சரியான ஆன்சர். 6.25 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தொடர்ந்து கொஸ்டின் என்ன கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே யார் திறமையானவங்களோ சதவீதத்தில் கொடுத்தா 100%. அப்போ இன்னொரு ஆளுக்கு என்ன பண்ணும்? அதை அதிகத்தை கூட்டி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தொடர்ந்து மேலும் இது போன்ற வீடியோஸ் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் வீடியோ பொறுமையாக பார்த்து கொண்டது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.